இப்போ நம்ம புடலங்காய் கூட்டு செய்யலாங்க. கூட்டுக்கு ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 கிலோ புடலங்காய் எடுத்துகிட்டு மேலே லேசாக அது எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாங்க. இந்த காயிலே தண்ணி விடும், நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். போதும், ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது பருப்பில். இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு இன்னும் 2-3 விசில் விட்டுக்கலாங்க. காய் வெந்துடட்டும். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த சைஸ் தேங்காயில் நம்ம ஒரு 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்க, பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 20-25 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ வேக வச்ச புடலங்காயும் பருப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து நம்ம இது ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதுக்கு எவ்வளவு தேவையோ உப்பு எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிடலாங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ புடலங்காய் கூட்டு ரெடிங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.